Ionic solids properties. First property, most ionic solids are hard, brittle and have high melting points. Melting point ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் வந்து ஹார்டா இருக்கும். அப்புறம் all ionic solids possesses a crystalline structure. இதெல்லாம் நீங்க அனைத்து ionic solidsமே அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு crystalline structure இருக்கும். சோடியம் குளோரைடு ஒரு crystal. That's ionic solids have high melting and boiling points. Already high melting சொல்லிட்டோம். boiling point அதுக்கு அதிகமா இருக்கும். எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 300 செல்சியஸ்க்கு மேல. And the pure and dry ionic solids are good insulator. Pure ionic solid இருக்கணும் அல்லது dry ionic solid இருக்கக்கூடியதுக்கு என்னவா இருக்குது? Good insulators. ஏன் இது இன்சுலேட்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து because all the electrons are tightly bound with the ions involved in the bond formation. அதாவது bond formation போது உங்களுக்கு வந்து இதனுடைய அந்த வேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அடுத்ததுக்கு போயிட்டு என்ன ஆயிருது? ஃபில் ஆயிருது. அப்ப வந்து ரெண்டு அயான்ஸுமே ரெண்டுமே வந்து என்ன ஆயிருது? உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்லி பவுண்டா இருக்கும். அப்ப வந்து அங்க வந்து அயான்ஸ் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அங்க கிடையாது. அப்ப அயான்ஸ்ன்ற போது அவ்வளவு ஈஸியா அதனுடைய மூவ்மெண்ட் நமக்கு இருக்காது. சோ அதனால அது வந்து இன்சுலேட்டரா இருக்கு அப்படின்னு. However, such solids show electrical conductivity. இருந்தாலும் இந்த சாலிட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை உருவாக்கும். எப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீட்டட் வெப்பப்படுத்தும் போதோ அல்லது அதை நீங்க வந்து தண்ணியில வந்து கரைக்கும் போதும். உதாரணமாக சோடியம் உப்பு எடுத்து நீங்க தண்ணியில கரைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு தண்ணி என்ன செய்யும்? மின்சாரத்தை கடத்தும். அடுத்து என்ன? அயனிக் சாலிட்ஸ் அயான்ஸ் ஆர் த சார்ஜ் கேரியர்ஸ். ரொம்ப முக்கியம். அயனிக் சாலிடை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான்கள் கிடையாது. யாரு அப்படின்னா அயன்கள், அயன்ஸ் தான் வந்து சார்ஜ் கேரியரா இருக்கும். உதாரணமா Na+Cl- அதுவே சார்ஜ் கேரியரா இருக்குமே தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்ன கிடையாது? சார்ஜ் கேரியர் கிடையாது. இப்ப மெட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இதுல கிடையாது. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், அயனிக் சாலிட்ஸ் ஆர் சால்பல் இன் போலார் சால்வெண்ட்ஸ். அயனிக் சாலிட்ஸ் வந்து எதுல மட்டும்தான் கரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலார் சால்வெண்ட், அதுலதான் கரையும். போலார் சால்வெண்ட் பாத்தீங்கன்னா வாட்டர், லிக்யூட் அமோனியா இதுகள்ல கரையும். ஏன்னா வாட்டர் வந்து ஒரு போலார் மாலிக்யூல். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா this is because the molecules of the polar solvent interact strongly with the ions so as to reduce the attraction between the ions. அப்ப இந்த சால்வெண்ட கொண்டு போய் நீங்க வந்து இப்ப சோடியமும் குளோரினும் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கு? ஜாயின் பண்ணி கிடக்கு. இதை ரெண்டா பிரிக்கணும். ரெண்டா பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நல்ல வந்து ஒரு பிணைப்பு இருக்கிறவங்கள அங்க இருந்து நீங்க பிரிச்சு கொண்டு வரணும். அப்படின்னா யாரு போனா பிரிக்க முடியும்? இப்ப சோடியம் குளோரினும் அதிக பிணைப்புல இருக்கும் போது நீங்க போய் சோடியத்தை பிரிச்சு கொண்டு வரணும்னா அப்ப சோடியத்து மேல அதிக அட்ராக்ஷனுடைய இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? இன்னொருத்தர் தேவைப்படும். அப்ப இந்த போலார் சால்வெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த NaCl என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்லி இன்டராக்ட் பண்ணுது. ஸ்ட்ராங்கா இன்டராக்ட் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணிருது? ஈஸியா அவங்க நிறைய பிரிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஆல்சோ த போலார் சால்வெண்ட் பொசஸஸ் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். மேலும் போலார் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நீங்க வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 80. வாட்டருடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் 80. அப்ப நீங்க சோடியம் குளோரைடை கொண்டு போய் நீங்க வாட்டர்ல கரைக்கும் போது கரைக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும், கரைச்ச பிறகு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரைக்கிறதுக்கு முன்னாடி சோடியத்துக்கும் குளோரினுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ், இது வந்து நீங்க +2 எடுத்துக்கலாம், இது வந்து என்னது -2. ரெண்டுக்கு இடையில ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்கு. ரெண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த அட்ராக்ஷனோட அளவு வந்து உங்களுக்கு ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்குவோம். 100 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு இடையில செயல்படுது. இதை கொண்டு நீங்க தண்ணிக்குள்ள போட்டோட என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியினுடைய அந்த இது வந்து கான்ஸ்டன்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் 80. அப்ப இதோடைய வேல்யூ வந்து என்ன மாறும்? தண்ணிக்குள்ள போட்டோடையும் இது ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து
எவ்வளவு டைம்ஸ் குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 டைம்ஸ் குறையும். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, இதை அடிச்சீங்கன்னா 10/8 10/8 நீங்க அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா 1.25 நியூட்டன் தான் வரும். இப்ப சோடியமோட தண்ணியில கரைச்ச உடனே சோடியத்துக்கும் குளோரினுக்கும் இடைப்பட்ட அந்த போர்ஸ் ஆனது எத்தனை மடங்கு குறையும்? 80 மடங்கு குறைஞ்சிடும். அப்ப ஈஸியா சோடியம் குளோரின் என்ன ஆயிரும், ஈஸியா வெளியில நம்ம கொண்டு வந்துடலாம். அதனாலதான் தண்ணியில போட்ட உடனே அது கரைஞ்சிருது. எப்படி 80 மடங்கு குறையும்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம பாக்குற விஷயம் தான். ஒரு முறை பார்க்கலாம். எப்படி ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2/R R². இது எதுல அப்படின்னா ஏர் அல்லது வேக்குவம்ல தான் இந்த ஃபார்முலா. அதுவே நீங்க ஒரு மெட்டீரியல் மீடியத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகும், 1/4πε0 இன்ட்டு இதோட இன்னொன்னு யாரும் ஆட் ஆவாங்க, எப்சிலன் ஆர் ஆட் ஆவாங்க. Q1 Q2/R². இது மெட்டீரியல் மீடியத்துல ஆல் ஏர் அல்லது வேக்குவத்தை தவிர ஆல் மெட்டீரியல் மீடியத்துல. இப்ப அந்த மெட்டீரியல் மீடியம் தண்ணியாக இருந்தால் என்ன ஆகும், அப்ப ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியோட எப்சிலன் ஆரோட மதிப்பு 80. அப்ப ஃபார் வாட்டர் 1/4πε0 இன்ட்டு 80 Q1 Q2/R². இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 1/4πε0 Q1 Q2/R² அப்படியே நமக்கு எடுத்துருங்க. அப்படியே இது எங்க உள்ளது, ஏர்ல உள்ளது. அப்ப F water force in water equal to 1/80 in force in air. அப்ப ஏர்ல உள்ள போர்ஸ் போல எத்தனை மடங்கா இருக்கும் நமக்கு, 1/80 டைம்ஸ் மாறும் நீங்க வாட்டர்ல போட்ட உடனே போர்ஸ். சோ அதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நீங்க உப்பை தண்ணியில போட்ட உடனே சோடியம் பிளஸுக்கும் குளோரின் மைனஸுக்கும் இடைப்பட்ட அந்த விசை எத்தனை மடங்கு குறையுது, நமக்கு 80 டைம்ஸ் குறையுது. அப்ப ஈஸியா சோடியத்தையும் குளோரினையும் ஈஸியா பிரிச்சிருது. அதனாலதான் சோடியம் குளோரைடு உப்பை நீங்க தண்ணில போட்ட உடனே கரையிறதுக்கான காரணம். அடுத்த அயனிக் சாலிட்ஸ் ஆர் இன்சாலுபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். நான் போலார்ல என்ன பண்ணாது, அயனிக் சாலிட்ஸ் பிரியாது. ஏன்னா இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அயனிக் சாலிட் போலார்ல கரையாது, நான் போலார்ல கரையாதுன்னா அயனிக் சாலிட்ன்றது அயனிக்னால என்னது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான். அப்ப அங்க என்ன முக்கியமா இருக்கு, நமக்கு போலார் கான்செப்ட் இஸ் முக்கியம். அப்ப போலார பிரிக்கணும்னா இன்னொரு போலாரால தான் முடியும், நான் போலாரால முடியாது. அவ்வளவுதான். அப்ப நான் போலார் சால்வெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு, இதெல்லாம் நான் போலார் சாலிட்ஸ். இதனுடைய டயலெக்ட்ரிக் கான்செப்டும் ரொம்ப ரொம்ப லோ. சோ அதனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் குறையாது இதுல போடும்போது. அப்ப ஈஸியா நம்ம பிரிக்க முடியாது. அடுத்த 7வது பாயிண்ட், அயனிக் பாண்ட்ஸ் ஆர் நான் டைரக்ஷனல். அதுக்கு டைரக்ஷன்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா so that in an ionic crystal a cation tends to surround itself by as many anions as possible and vice versa. அதாவது எத்தனை அயனோட சரௌண்ட் பண்ண முடியுமோ அத்தனை அயனோட அது சரௌண்ட் பண்ணிக்கும். ஒரு டைரக்ஷன்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது.